நீங்க விஷயத்த சொல்லுங்க. சிம்பிளா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன். என்னங்க யோசிக்கிறிய? விஷயத்த சொல்லுங்க. யாழ்னி என்ன மாட்டேன் நான் சொல்ல போறா? என்ன யாழ்னி? அதான் தெரியுமே, இப்படிதான் ஆகும்னு தெரியும். இரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆனந்த் இங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே சரவணனோட அப்பா அம்மா தான். அதான் எனக்கு தெரியுமே. அப்படி அவங்க பேசுனதை கேட்டு ஆனந்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுனாலதான் கோகிலா சரவண வாழ்க்கை இப்ப சரியா இருக்கு. அதுவும் எனக்கு தெரியுமே. கோகிலாவும் சரவணனும் அவங்க வீட்டுல அவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. அதான் எனக்கு தெரியுமே. அதே மாதிரி நானும் ஆனந்தியும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கும். அதான் எனக்கு தெரியுமே. ஆனா அம்மா இன்னும் ஆனந்தியை ஏத்துக்கல. துளசியால ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனந்தி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. நீ அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லாத. அது உனக்கே எனக்கும் தெரியும். ஆனா சரவணனோட அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அம்மாவும் துளசியும் உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சரவணன் அண்ணாவோட அப்பா அம்மாக்கு ஏன் தெரிய போகுது? தெரிய வாய்ப்பு இருந்தா தானே தெரியாம பாத்துக்கணும். வாய்ப்பு இருக்கு. அதே அவங்க 2 பேரும் இங்க வராக. என்னது இங்கயா? அவங்க எதுக்கு இங்க வராங்க? யார கேட்டு வராங்க? ஆனந்தி அவங்க சொன்னதை கேட்டு கோகிலாவோட வாழ்க்கைக்கா மட்டும்தான் இங்க வந்திருக்காளா இல்ல நிஜமாவே சந்தோஷமா இருக்காளான்னு பார்க்க வராங்க. எதுக்கா இருந்தா என்ன? அவங்க சொன்னதை கேட்டு அண்ணி இங்க வந்துட்டாங்கல்ல, அவங்க பிரச்சனை அதோட முடிஞ்சது. அப்புறம் அண்ணி எப்படி வாழ்றாங்கன்னு இன்ஸ்பெக்ஷன் வேற வருவாங்களா? அப்படிலாம் இல்ல யாழினி. ஒருவேளை இப்போதைக்கு கோகிலா வாழ்க்கைக்காக இங்க வர்ற மாதிரி வந்துட்டு கோகிலாவும் சரவணனும் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆனந்தி மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். எதுக்கு அவங்க இப்படி சந்தேகப்படுறாங்க? அண்ணியே இங்க இருந்து போறாங்க. ஆனந்தி போமாட்டா. அவ போகணும்னு சொல்ற மாதிரி சூழ்நிலை வேற யாராவது உருவாக்கினாலும் நான் விட மாட்டேன். எல்லாம் சரி, இப்ப டாபிக் வாங்க. இதுல நான் என்ன செய்யணும்? நாளைக்கு அவங்க வரும்போது அம்மாவும் துளசியும் இங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அம்மா இங்க இருந்தே ஆகணும். அப்படி அம்மா மட்டும் இங்க இருந்தா கூட சமாளிச்சிடலாம். ஆனா அந்த குட்டிச்சாத்தன் துளசி கூட இருந்தான்னா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா. ஆமாண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு உன் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் தானே, கல்ச்சுரல்ஸ்க்கு வான்னு சொல்லி நீ துளசியை காலேஜுக்கு கூட்டிட்டு போ. அண்ணா, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? சூனியக்காரிய கூட வச்சுக்கிட்டு கல்ச்சுரல்ஸை எப்படி நான் என்ஜாய் பண்ண முடியும்? புரியுது யாழினி. கல்ச்சுரல்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வரும். நீ எப்ப வேணா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா சரவணனோட அப்பா அம்மா ஒரே ஒரு வாட்டி தான் வராங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம், கோகிலா சரவணனோட வாழ்க்கை மறுபடியும் கேள்விக்குறி ஆயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஐயோ, இப்ப எதுக்கு ப்ளீஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? சரி, இந்த வருஷம் கல்ச்சுரல்ஸை சாமிக்குன்னு விட்டுருவோம். வேற என்ன பண்றது? என் அண்ணா வாழ்க்கைக்காக அந்த குட்டிச்சாத்தானையும் கூட்டிட்டு போறேன். அவ்வளவுதான் யாழினி. அதை மட்டும் நீ செஞ்சுட்டா போதும். வர்றவங்கள நாங்க சமாளிச்சுக்கிறோம். ஆனந்திக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான்னு சகலியோட அப்பா அம்மா நம்பிட்டா போதும். ஆனா நிஜமாவே அண்ணி இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிற நாள் வரணும்னா துளசிய இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல அனுப்ப கூடாது. மொத்தமா பேக் பண்ணி அவ ஊருக்கே அனுப்பி வைக்கணும். அந்த நாளும் சீக்கிரமா வரும். என்னையா காலி பண்ண பிளான் பண்றீங்க? நாளைக்கு உங்க எல்லாரையும் மொத்தமா நான் காலி பண்றேன். குட்டி சாத்தான் சூனியக்காரி நான் பேர் வைக்கிறீங்க. காமிக்கிறேன் குட்டி சாத்தான் வேலை எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். மகேஷ், எப்போ வீட்டுக்கு வரேன்னு சொன்ன? எப்ப வர மகேஷ்? எனக்கு மனசு சரியில்லை, எங்கேயோ போனேன், அதான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல.